கொண்டு வந்து கொடுத்துருங்க. உள்ள கொண்டு வந்து கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியலையேப்பா, நீ வந்துன்னு சொன்ன. ஆமா வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். உள்ள கொண்டு வந்து கொடுத்துருங்க. இது உள்ள கொண்டு வந்து கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியலையேப்பா, நீ வந்துன்னு சொன்ன. ஆமா வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். இல்லை மேப் ஆல்ரெடி இருக்கேன். வழியா வந்துருக்கீங்க போல. சரி நீங்க எப்படி டிக் பண்ணிக்கலாம்ல, நீங்க போடுறப்ப டிக் பண்ணி இதுல 10 தான் பத்தாது. வேணாம் இதெல்லாம் அழுத்தா இருக்கு. நான் வேணா வேற பள்ளி எடுத்துட்டு வரேன். இதுல போடுற வரையும் போடுங்க. நீங்க வந்து போடுறேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல நான் இதை செக் பண்ணிக்கிறேன். போடுறேங்க. மொத்தம் 21 இல்லை. இதே மாதிரி நீங்க கால் பண்ணீங்கல்ல, பொருள் கொடுத்துருங்க இருக்கேன். அவங்க வந்து நாயை திறந்து விட்டாங்க. நாய் ஆல்ரெடி குறைச்சி கடிக்கிற மாதிரி கடிக்க முடியாது. நான் வண்டியில வந்து இருக்கேன். அதனால நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்றீங்க. இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணுவானுங்க. ஒரு சில நேரத்துல கொடுக்காம போயிட்டானுங்க. ஒரு நிமிஷம் இது. ஆனா ஜம்முன்னு எண்ணிக்கிறேன். 1 2 எத்தனை போடுங்க நீங்க சொல்லுங்க. 4 அதுல வந்து ஒரு 6 21 இருக்கும். இருங்க அது பத்தாது. 25 நம்பி வேற போட்டேன். ஆஃபர் வேற போட்டிருந்தேன் நல்லா. அதனால வந்துருக்கேன். கவர் நிமிஷம் கவர் வந்து இருந்து போறேன். இன்னும் கூட நினைச்சிருந்தாங்க. அது கரெக்டா தான் இருக்கும். எண்ணிக்கிட்டா போதும். OTP 2 சொல்லணுமா? 311 558 மொத்தம் 27 போட்டு கொடுத்துருக்கேன். வீடியோ பரவாயில்ல. வீடியோ பரவாயில்ல.
ஸோ இந்த மாதம் ஜான்வரி 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன செலவு 93,360 ரூபா, கிட்டத்தட்ட 94,000 ரூபான்னு நினச்சிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப 31 மாத கடைசி நாள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கசினுக்கு வாங்கி கொடுத்த லோனை வந்து அவங்க கட்டாததுனால நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மந்த் எனக்குன்னு பேங்க் சார்ஜஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்திருக்குது. அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ சிப்பு வந்து போடுறேன்னு தான் பேர், ஆனால் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு நான் சிப்புக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த லோனுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய செலவு இதெல்லாமே நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. அவங்க வந்து பொங்கல் கழித்து எனக்கு காசு கொடுத்துட்றேன், பிப்ரவரி மந்த்துக்கும் சேர்த்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொடுக்கல. அவங்களுக்கு காசு வர வேண்டிய இடத்துல வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கசினோட ஹஸ்பண்டும். ஸோ நடுவில் வேறு வீட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சால் மார்ச் மந்த் வரையுமே நீயே அட்ஜஸ்ட் பண்ண பாரு, மார்ச் மந்த்து கண்டிப்பாக கொடுத்துட்றோம், ஏப்ரல் மந்த்துலேருந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும்ன்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் கசினோட ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா நடுவில் சந்தில் சிந்துப்படுறாரு. ஜூன் மந்த் வரையுமே கொஞ்சம் நீ பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி மேலே ஏதாவது லோன் போட்டு கொடுக்க முடியுமான்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு 7 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா, 10 லட்ச ரூபா லோன் வந்திருக்குது இல்லையா, அதை போட்டுத்தா, பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம், யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை, நம்ம லோன்ஸை வச்சு நம்ம கடையை ஆரம்பிக்கலாம், ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் சொல்கிறேன் 10 லட்ச ரூபா மேலே லோன் எடுத்தால் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் 21 இருக்குது, இப்போ அவுட்ஸ்டாண்டிங்கு 31.5 கிட்ட வந்துடும். அதனால் இது தேவையில்லாத பிரச்சனை, என்ன தயவு செஞ்சு நீங்கள் வம்பல மாட்டி விடாதீங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணதே போதும், கொஞ்சம் நீங்கள் எனக்கு வந்து இஎம்ஐலாம் கரெக்டாக அனுப்ப பாருங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்னடானா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ பொங்கல் கழிச்சுன்னு சொன்னாங்க, இப்போ பொங்கல் கழிச்சு கொடுக்கல. ஸோ மேலே கடனை போட வைக்கிறாங்க, கடனை போட்டு கொடுக்கலான்றதுனால மார்ச் மந்த் வரையும் கேட்குறாங்க. அவர் என்னடானா ஃபோனில் பேசுகிறப்ப ஜூன் மந்த் வரையும் சொல்கிறாரு. இப்படியே பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மாதம் அந்த 84,000 சில்லற சேர்ந்துக்கிட்டே வந்தால் 3 மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா ஆகிடுது. அப்போ மொத்தமாக 6 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 5 லட்ச ரூபா நான் அரேஞ்ச் பண்ணி நான் கட்ட போகிறேன். என்னுடைய ஆல்ரெடி எஃப்டி எல்லாம் பிரேக் பண்ணி தான் நான் இந்த ஜான்வரி மந்த்து நான் கட்டியிருக்கேன். தேவையா எனக்கு? எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டேனே இவளை வந்து நான் கஷ்டப்பட்டேன், சேர்த்து வச்ச மாதம் வட்டி வருதுன்னு. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது தேவையா? அவங்களுக்கு நான் கடனை வாங்கி கொடுத்து அவங்க உருப்படுறாங்களோ இல்லையோ, நான் உருப்படாமல் போயிட்டேன். எனக்கு கடனையும் வாங்கி கொடுத்து நான் இஎம்ஐ கட்டுறேன். லாஸ்ட்டு மந்த்து டாப்அப் லோன் வாங்கி கொடுத்தேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். அந்த லோனு அந்த காசெல்லாம் கூட செலவு பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் தான் கடை ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடைக்கு வாடகை வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ₹1 ₹2 கிட்டத்தட்ட 24.5 லட்சம் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன்ல. மேலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, கொஞ்சம் மனசு வைடா, ஸோ ஒய்ஃபையும் பிள்ளையும் நினச்சி பாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்து தானே நான் இவளை வந்து உதவி பண்ணி நான் உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அக்கத்து பக்கத்துக்காரங்களும் நச்சரிப்பாக இருக்குது. ஒரு பீடை வந்து விலகுதுன்னா இன்னொரு பீடை ஆரம்பிக்குது, ஒரு சனியை வந்து அடங்குதுன்னா இன்னொரு சனியாக ஆரம்பிக்குது. இப்படியே வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஆக மொத்தத்தில் ஒதுங்குற பீடைங்க, ஒதுங்குற சனியனுங்க இங்கே இருக்க புதுசாக வந்த பீடைங்களுக்கு எல்லாத்தையும் வந்து மந்திரிச்சு விட்டுங்க. அந்த மந்திரிச்சு விட்டதுனால அந்த மந்திரிச்சு விட்ட கோழிங்க நம்மளை உயிரை வாங்குதுங்க. ரொம்ப நச்சரிப்பு. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு பத்தாதுன்னு இந்த பண்ணாடை நெய்பர்ஸ் வேறு ரொம்ப சித்திரவதையாக இருக்குதுங்க. புறம்போக்குங்க இருந்துக்கிட்டு ஏன் என்னை வந்து உயிரை வாங்குதுங்க? என்னை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் பேசிக்கிட்டே இருக்குதுங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அறிவு கட்டு கழுதைங்க. என்றைக்கு தான் இதுங்கெல்லாம் வந்து திருந்த போதுங்களோ, என்றைக்கு என் பிரச்சனைலாம் வந்து சால்வ் ஆக போதும்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் யுகமாக கழியுது புறம்போக்கு பண்ணாடைங்களால். காலையில் ஒரு மூதேவி வெளியில் உட்காந்துக்கிட்டு பேசுது பாருங்க. வீட்டில் வந்து பாத்ரூம் இருக்காது இவங்களுக்கெல்லாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறது கூட துப்பு இல்லைங்க. புறம்போக்கு, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க பேசுகிற மாதிரிலாம் என்னால் பேச முடியல டக்குன்னு. வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு தினமும் கத்தி கூச்சல் போட்டு, இது ஒரு நாள் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி தினமும் உட்காந்து இதுங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் நாளே எனக்கு ஓடாது. இருக்கிற டென்ஷனில் இதுங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உருப்படாமல் போயிடுவேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுங்க புறம்போக்குங்க. எவ்வளோ குறைச்சலாக இருக்குது தெரியுமா? கடவுளை, எனக்கு இந்த கடன் தொல்லை, இந்த அக்கத்து பக்கத்துக்காரங்க தொல்லை, எனக்குன்னு கல்யாணம் குழந்தெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், எப்போ அமைய போகுது, எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு ஆன செலவை விட அடுத்தவங்களுக்கு கடனை வாங்கி அந்த இஎம்ஐ கட்டினது தான் அதிகமாக இருக்குது.
எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? மாதம் மாதம் லட்சக்கணக்கில் பெரட்டணும்னா எங்கேருந்து பெரட்ட முடியும்?